தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். இவ்வுள்ள மாலை வேளையிலே ஆண்டவரின் திருப்பீடம் தேடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்றி நிற்கின்றேன். இந்த உன்னதமான கல்வாரி பலியினை தொடக்கும் முகமாக எங்களுடைய மனநிலைகளை ஒருநிலைப்படுத்தி வெளிப்பராக்குகளை தவிர்த்து தொடரவிருக்கின்ற கல்வாரி பலிதனில் பயபக்தியோடு இரண்டர கலந்திடுவோம். இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பத்மாமேரி மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இறைவன் தாமே இவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இவருக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தொடர்ந்து கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும் படிக்கும் ஆண்டவருடைய பீடத்தேரையில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற சொல்ல முடியாத வேதனைகள், பகிர முடியாத கஷ்டங்கள், தீராத நோய் நொடி கடந்துள்ள எல்லாவற்றையும் தீர்த்து இறைவன் தாம் இந்த பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும் இத்திருப்பலியை இறந்த ஆத்துமாக்கள் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கின்ற இறந்த ஆத்துமாவான சந்திரகுமார் எனும் ஆத்துமாக்காக மன்றாடுவோம். இவர் வாழ்ந்த காலத்தில் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நித்தியவான் வீட்டில் முடிவில்லாத வாழ்வை கொடுத்தருளும் படிக்கும் இத்திருப்பலியில் உருக்கமுடன் மன்றாடுவோம். ஆண்டவரை அனைத்தும் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. உமது திருவுலத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்துக்கும் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னி மனம் வருந்தி அவற்றிற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா,
எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் யோவான் நூலிலிருந்து வாசகம். குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிப்பீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையிலும் நிர்மண படையலும் இல்லாமல் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சியோனிலே எக்காளமூதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலேறி இருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குபவர்களாக, ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளிலும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் அந்தாரமும் சூழ்ந்த நாள். விடிய கால ஒளி மலை மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கு நிகழப்போவது இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக. உலகுக்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகுக்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரே, என் முழு இருதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வேற்றினத்தை கண்டிருந்தீர், பொல்லாரையும் அழித்தீர். அவர்களது பெயரினீராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகுக்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஹalleluya 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 ஹalleluya. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது.
இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 15 தொடக்கம் 26. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கெதிராகத்தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கெதிராகத்தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடு உள்ளதாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று உட்கார்வோம். என் ஆண்டவர் இயேசுவுக்குள் எனக்குள் பிரியமுள்ளவர்களே, நம்பிக்கை மிகுந்த வாழ்க்கையை பெற்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பூவுக்கு தேவை வாசம், மனிதனுக்கு தேவை சுவாசம், கிறிஸ்தவனுக்கு தேவை விசுவாசம். எங்களுடைய உயிரோட்டமுள்ள இந்த இறை வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு வாழுகின்றோமா? நம்பிக்கை நிறைந்த மனப்பான்மை எங்களிடம் காணப்படுகிறதா? இன்றைய சமூகத்தை பார்த்தால் தெரியும் எத்தனை பேர் நம்மில் கடவுள் நம்பிக்கையோடு வாழுகிறோம். ஏனென்றால் இந்த நவீன உலகத்தில் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த மனப்பான்மை இல்லாமல் இருக்கின்றது. முதலாவது காரணம், நவீன உலகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கடவுளையும் எங்களையும் பிரிக்கின்ற ஒரு ஊடகமாக இருக்கிறது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்ப்போமானால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வாரோம், நான் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போகிறோம், நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபமாலை சொல்கிறோம். இருந்தும் கடவுள் ஏன் என்ற குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாத வாழ்வை தந்திருக்கிறார்? எனக்கு ஏன் விதம் விதமான சோதனைகள் வருகிறது? எனக்கு ஏன் வருத்தங்கள் என்னை ஆட்டி படைக்கிறது? எவ்வாறு இருந்தால் கடவுள்
இருக்காரா இல்லையா என்று நான் சந்தேகப்படும் அளவுக்கு நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாங்கள் வாழுகிறோம். இயேசுவுக்குள் பிரியமுள்ளவர்களே, கடவுள் எங்களுக்கு சோதனைகளை ஏன் தருகிறார் என்றால், சோதனை நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளோடு இருக்கோமா இல்லையா என்பதற்காகத்தான் சோதனைகளை கடவுள் எங்களுக்கு தருகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? சோதனைகள் வந்தால் கடவுளை விட்டு பிரிந்து வாழுகின்றோம். வேதனைகளாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், மன நிம்மதி இல்லாத நிலைகளாக இருக்கட்டும், கடன் தொல்லைகளாக இருக்கட்டும், இவை எல்லாம் எனக்குள் என்னுடைய குடும்பத்துக்கு வருகின்றப்ப நான் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை நான் ஒவ்வொரு கணமும் இழந்து கொண்டிருக்கின்றேன். பிரியமுள்ளவர்களே, ஒரு பூக்கு வாசம் இருந்தால்தான் அந்த பூவை எடுத்து நாங்கள் மணப்போம். எங்களுடைய உயிருள்ள வாழ்க்கைக்கு சுவாசம் இருந்தால்தான் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோலதான் எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்கு விசுவாசம் என்கின்ற அந்த நங்கூரம் தேவை. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வருத்தங்கள், மனச்சுமைகள், மனப்பாரங்கள், மனக்கண்ணீர்கள், இவ்வாறாக பல வேதனைகள் தந்தாலும் கடவுள் எங்களுக்காக காத்திருக்கின்றார். நான் படைத்த மனிதன் இறுதி வரைக்கும் கஷ்டப்படக்கூடாது. வருத்தமங்களை ஆட்டி படைக்கின்ற வேளையில், கடன் தொல்லைகள் எங்களை நசுக்குகின்ற வேளையில் நான் கடவுள் மீது சந்தேகத்தோடு வாழ்வதும், நான் கோயிலுக்கு வராமல் இருப்பதும், என்னத்துக்கு கோயிலுக்கு போகிற, என்னத்துக்கு செபமாலை சொல்ல, என்னத்துக்கு பைபிள் வாசிக்க, பூசைக்கு போகிறதால என் மனதுக்கு நிம்மதி இருக்கா? இவ்வாறாக நான் எனக்குள்ளே கடவுளை வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றேன். சாத்தான் எங்களுக்கு இவ்வாறான சோதனைகளை தாரப்ப நாங்கள் கடவுளை விட்டு எப்போதும் பிரியவே கூடாது. கடவுள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார். எனவே நாங்கள் நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது எது வந்தாலும் நம்பிக்கை நிறைந்த மனப்பான்மை கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என்போம். எங்களுடைய வாழ்க்கைக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனை வாரப்ப அதை தாங்கக்கூடிய பலத்தை கடவுளிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நிம்மதி இல்லாத நிலை இருக்கிறது, வாழுவோமா இறப்போமா என்று எவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைகளில் நீதான் எனக்கு நம்பிக்கை நிறைந்த மனங்களை தர வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை நிறைந்த திருப்பயணிகளாக பயணிப்போம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் தந்த வாழ்க்கைக்கு கடவுள் உத்தரவாதமாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை நிறைந்த மனங்களோடு தொடர்ந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். காணிக்க பாடலில் பங்கெடுப்போம். தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றும்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றும்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கேற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடி பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை மடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் விழுந்து உம்முட அழைத்து கொண்ட சந்திரகுமாரின் மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில்
உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் போக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர்
பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வெல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்கள் கருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதயமே என்று மேறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்று மேறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.